என்னது ஜீவா ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாரு. என்னடா சொல்ல வர பிரதீப்னா அதை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்க பிரதீப். நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிதிஷ் மகாதேவ் டைரக்ஷன்ல ஜீவா அண்ட் தம்பிராமையா, இளவரசு இன்னும் சில ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்ச படம் தான் தலைவர் தம்பி தலைமையில். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம மிஸ்டர் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தலைவர் தம்பி தலைமை இந்த படத்தோட கதைகள் என்ன கேட்டீங்கன்னா, ஜீவா ஒரு வில்லேஜ்ல பிரசிடென்டா இருக்காரு. அவர் பிரசிடென்டா இருக்கும்போது அவரோட கட்சி சார்பில் இளவரசோட பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துறாங்க. கல்யாணம் நடத்தும் போது இளவரசோட வீட்டு பக்கத்திலே தம்பிராமையா இருக்காங்க. தம்பிராமையாவுக்கும் இளவரசுக்கும் ரெண்டு பேருக்கு ஒரு வாக்கியத்தாக சண்டை இருக்குது. இந்த சண்டைனால அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா தம்பிராமையோட அப்பா இறந்து போயிடாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு இளவரசுக்கும் தம்பிராமையாவுக்கும் ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை வந்துருது. அதனால அந்த கல்யாணம் நடந்துச்சா, ஜீவா இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தினாரு, இதுதான் இந்த படத்தோட கதைக்களமா அமையுது. இந்த படத்தோட பிளஸ் பாயிண்டா பார்த்ததுன்னா, இந்த படத்தோட டைரக்டர் நிதிஷ் மகாதேவ். இவர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2023 பசில் ஜோசப் வச்சு ஃபெலமி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அந்த படம் உண்மையாலுமே வேற லெவலான படம். அந்த படத்தோட டைரக்டர் தான் இப்ப இந்த படம் எடுத்திருக்காரு. இவரோட கதைக்களம் டிஃப்ரெண்டான ஒரு கதைக்களமா இருக்குது. நம்மளுக்கு எப்படி சொல்றேன்னா, இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி சின்ன விஷயம் தான். அந்த சின்ன விஷயத்தையும் அதை கதையாக்கி அதை நம்ம ஆடியன்ஸுக்கு நல்லபடியாக எடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லணும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட ஆக்டர் ஜீவா மனுஷன் சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த ரெண்டு ஃபேமிலியும் சேவ் பண்ணி கதையை அழகா எடுத்துட்டு போயிருந்தாரு. பெரிய பில்டப்லாம் இல்லாம அவரோட நார்மல் ஆக்டிங், சிவா மனசு சக்தி படத்துல எப்படி ஒரு ஜாலியான ஆக்டிங் கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த படத்துல ஆக்டிங் கொடுத்து ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் தலைவரா நல்லபடியா வந்திருக்காருன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்துல இளவரசு அண்ட் தம்பிராமையா இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஈகோ லெவலை காட்டுற விதம் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே எடுத்து போச்சு. கதையை இவங்க ரெண்டு பேரும் ஒரு எக்ஸ்பாண்டட் லெவலுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிட்டாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்துல திவாகரோட ஆக்டிங் நிறைய படத்துல அவர் காமெடியா தான் நான் பார்த்திருக்கேன். முக்கியமா ஆண் பாவம் பொல்லாது, குடும்பஸ்தன் இந்த மாதிரி படத்துல பார்க்கும்போது நிறைய காமெடி, அவர் பேசுற ஸ்லாங், கோயம்புத்தூர் ஸ்லாங், அதுல வர காமெடிகள் கேட்க நல்லாவே இருக்கும். பட் ஆனா இந்த படத்துல வர காமெடினா இல்லாம இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பண்ண விதம் உண்மையில வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கதையை எடுத்தடி என்ன ட்விஸ்ட் வருதோ அது ஓப்பனிங்ல ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டாங்க. அது ஒரு நல்ல விதமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு பரபரப்புல நம்மளை உட்கார வச்சு ஒரு மலையாள படம் ரேஞ்சில நம்ம நல்ல ஒரு பரபரப்புல உட்கார வச்சுட்டாங்கன்னு சொல்லணும். அது கிளைமேக்ஸ்ல வேற லெவல்ல பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். ஒரு வாட்டர் டேங்க் ஒரு கேரக்டர் கொடுத்து பண்ண விதம்லாம் உண்மையில நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ்ல எப்படிதான் முடிப்பாங்கன்னு நான் யோசிக்கும் போது சிம்பிளா நீட்டா முடிச்சுட்டாங்கன்னு சொல்லணும். படத்தோட மியூசிக் டைரக்டர் ரொம்ப அதிகமான மியூசிக்லாம் இல்லாம அந்த கதைக்கு என்ன தேவையோ, ஒரு நார்மலான ஒரு கதைக்கு என்ன தேவையோ அப்படிங்கறத ஃபீல் பண்ணி அந்த வில்லேஜை காட்டின விதத்துல மியூசிக்ல நல்லபடியாக பண்ணியிருக்கான்னு சொல்லணும். படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வெறித்தனமா பண்ணியிருக்கான்னு சொல்லணும். ஏன்னா கிளைமேக்ஸ் ஷாட்ல அந்த ஃபைட் சீக்வன்ஸை காட்டுறாகட்டும், ஜீவாவோட ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் ஆகட்டும், எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த வில்லேஜோட ஃபீல நம்மளுக்கு நல்லபடியா காட்டியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். இந்த படத்துல நான் மைனஸா பார்த்தேன் என்னதுன்னா, கதைக்களம் ஆகட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும் எனக்கு ஓவரால் ஓகே. ஆனா என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் சில இடத்துல ஸ்லோ ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம காமெடிகள் அதிகமா இந்த படத்துல இல்ல, சிரிக்கக்கூடிய லெவலுக்கு காமெடிகள் இல்ல. இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உண்மையில இந்த படம் வேற லெவல் ஹிட் அடிச்சிருக்கும். இந்த பொங்கலுக்கு ஃபேமிலிஸ் எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் கண்டிப்பா கொண்டாடி பார்க்கக்கூடிய படமா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படம் வேற லெவல் ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவின்னு சொல்லணும். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்னா 5/4. நீங்க இந்த படத்தை பாத்துட்டீங்களா, ஜீவாவோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி மூவி ரிவ்யூக்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி அடுத்த மூவி ரிவ்யூல சந்திப்போம். நான் உங்கள் பிரதீப்.